Let f going from c to c be an entire function with f of 1 by n equal to 1 by n square. அதாவது என்னன்னா c ல இருந்து c க்கு ஒரு entire function போகுது, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? 1 by n 1 by n square எடுத்துக்கிட்டு போகுது. கரெக்ட் தானே? 1 by n 1 by n square எடுத்துக்கிட்டு போகுது. கரெக்ட் தானே? அப்படி ஒரு entire function. For all n க்கு அதாவது 1 by n carries 1 by n square ஒரு entire function அந்த ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா சரி, ஒரு entire functionக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்றாங்க. அது போல வராது அப்படின்றதா no such a function exist. எந்த ஒரு entire functionமே 1 by n 1 by n square எடுத்துட்டு போவாது. அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னது? Suppose such a function is not unique. அப்ப அது போல நிறைய ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுன்றதா இது. not unique. மூணாவது என்னது? அதை எடுத்துட்டு போற ஒரே ஃபங்க்ஷன் என்னன்னாக்கா இதுதான். எது? f of z equal to z square ஃபங்க்ஷன் மட்டும்தான். டி ஆப்ஷன் என்னது? need not be a polynomial. அது என்டையர் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகலாம், ஆனா அது பாலினாமியலா இருக்குன்னு அவசியம் இல்லை. அதான அர்த்தம் இதுக்கு. சரியா? இப்ப இதுல எந்தெந்த ஆப்ஷன் நமக்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இஸ் இட் ஓகே? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதா? சரி, உனக்கு என்டையர் ஃபங்க்ஷன் பத்தி என்ன தெரியும்? என்டையர்னா என்னது? என்டையர்னா என்னது? ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தான். அதாவது ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் தான் என்டையர் ஃபங்க்ஷன். ஆர் ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் என்னது? என்டையர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, எனிவே அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுற மாதிரி f of z equal to z square ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். இது என்டையர் தான், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். இது என்டையர் ஃபங்க்ஷன். f of 1 by n என்ன பண்ணுது? 1 by n square எடுத்துட்டு போகுது. ஆமா தானே? இஸ் இட் ஓகே? 1 by n என்னன்னு எடுத்துட்டு போகுது? 1 by n square எடுத்துட்டு போகுது. I have to define g of z equal to f எந்த சரி ஓகே, நான் இதை g னே வச்சுக்கிறேன். g of z equal z square given hypothesis என்னது? given வந்து f of 1 by n equal to n square. இப்ப clearly f of 1 by n னும் g of 1 by n னும் சேம் for every n க்கு. ஏன் f of 1 by n ஹைபோதசிஸ்ல என்ன கொடுத்துக்கறாங்க? ஹைபோதசிஸ்ல என்ன கொடுத்துக்கறாங்க? 1 by n ஸ்கொயரா கொடுத்துக்கறாங்க. அப்ப இது என்ன வரும்? 1 by n ஸ்கொயர். நான் g ன்னு ஒரு என்டையர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது என்னது? g of z equal to z ஸ்கொயர். அதுக்கு என்ன ஒரு 1 by n சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 by n ஸ்கொயர். அப்ப என்னன்னா அவங்க கொடுத்துக்கிற ஒரு என்டையர் ஃபங்க்ஷனோ நம்ம டிஃபைன் பண்ணிக்கிற என்டையர் ஃபங்க்ஷனோ they are agreeing எங்க? 1 by n ஸ்கொயர்ல அக்ரி ஆகுது. கரெக்ட் தானே? ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ரெண்டு என்டையர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு செட்டில் அக்ரி ஆயிடுச்சுன்னா அந்த செட்டினோட லிமிட் பாயிண்ட் அதே செட்டில் இருந்ததுன்னா ஹோல் இடத்துல அக்ரி ஆகும். அதான் என்டையர் ஃபங்க்ஷனுக்கு வெரி ஸ்ட்ராங்கான ஏபி ப்ராப்பர்ட்டி. டூ என்டையர் ஃபங்க்ஷன் அக்ரிங் ஆன் த சம் செட். அந்த செட்டினுடைய ஒரு லிமிட் பாயிண்ட் அதனால எங்க இருக்கணும்? எந்த இடத்துல சொல்லிக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கணும். அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த செட் யாரு? s ன்றது என்னன்னா 1 by n. செட் ஆஃப் ஆல் 1 by n, n belongs to என்னது? நேச்சுரல் நம்பர். சரிதானே? இந்த செட்டினுடைய லிமிட் பாயிண்ட் யாரு? 0. 0 வந்து c ல இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப இந்த செட்டினுடைய லிமிட் பாயிண்ட் c ல இருக்குது. இந்த செட்ல அவங்க கொடுத்துக்கிற என்டையர் ஃபங்க்ஷனோ நம்ம டிஃபைன் பண்ணிக்கிற என்டையர் ஃபங்க்ஷனோ ரெண்டு என்ன ஆகுது? அக்ரி ஆகுது. சோ அதனால அப்ப two entire function agreeing on a sequence which is sequence converge in the set itself னா whole plane ல என்ன வரும்? whole plane ல என்ன வரும்? f and g identically same ஆ இருக்கும். by என்ன தேரும்? identity தேரும். two entire function agreeing on the some set னுடைய லிமிட் பாயிண்ட் ஒரு லிமிட் பாயிண்ட் அதனால அந்த செட்டுக்குள்ள இருந்தது அப்படினாக்கா they are agreeing on the whole set. எந்த whole set எந்த இடம் சொல்லிக்கிறாங்களோ அந்த இடம் ஃபுல்லா சேமா இருக்கும். சரிதானே? ஒரு டொமைன்ல ஒரு ஆர்க்ல அக்ரி ஆவனா கூட அந்த டொமைன் ஃபுல்லா என்னவா இருக்கும்? ரெண்டும் சேமா இருக்கும். சரிதானே? அப்ப அந்த ரிசல்ட் பிரகாரம் f of z g of z 1 by n ல அக்ரி ஆவறதுனால this implies என்னது? f and g identically equal எங்க? on c. whole complex plane ல என்ன வரும்? ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கும். சரிதானே? அப்ப இந்த கண்டிஷனை ஹோல்ட் ஆவற என்டையர் ஃபங்க்ஷன் யாரு? யாரு? z ஸ்கொயர் மட்டும் தான். கரெக்ட் தானே? அப்ப z ஸ்கொயர் மட்டும் தான் வரும். அப்ப இந்த கண்டிஷனை ஹோல்ட் ஆற ஒரே ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் யாருனாக்கா g of z equal to z ஸ்கொயர் தான்.
இவங்க என்ன சொல்றாங்க நோ சச் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்ன்றாங்க எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி என்ன பண்றேன் என்னால ஒரு ப்ராப்ளம் கொடுக்க முடிஞ்சது சரிதானே அதுக்கப்புறம் such a function such an f is not a unique ன்றாங்க எக்ஸிஸ்ட் ஆவனது யாரு யூனிக் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு டு என்டையர் ஃபங்க்ஷன் அக்ரி ஆச்சுனா என்ன வரும் ரெண்டு த்ரோட் அக்ரி ஆகும் அப்ப இந்த இது கூட அக்ரி ஆகுதுன்னா இந்த g மட்டும் தான் சரிதானே அவங்க நாட் யூனிக்ன்றாங்க அது ராங் அந்த f of z யாரு பை ஐடென்டிட்டி தியரம் பிரகாரம் f and g யும் ஐடென்டிக்கலா சேம் ஆகுது அதனால என்ன ஆச்சு அந்த f of z equal to z square ஆ போயிடுச்சு f need not be a polynomial ன்றாங்க வந்தது என்னது நமக்கு polynomial அப்ப இது என்னது false சரியா அப்ப the only answer யாரு c மாத்திரம் தான் ஓகே the only answer என்னது c மாத்திரம் தான்